ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருத்த ஜெய் குரு பிரசரம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வைகாசி மாதம் எப்ப பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் உங்களுக்கு பிறக்குது. இந்த மாதம் பிறக்குது. இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய நன்மைகள் தான் நடக்க போகுது. ஏன்னா நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் 11ல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது ஒரு நன்மை. அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி அதிபதி புதன் 12ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்காரு. இது ஒரு நல்ல விஷயம்தான். குருவும் சுக்கிரனும் உங்களுடைய ராசியிலே இணைவு அற்புதமான பலன்ங்க. சனி 10ஆம் இடத்துல இருக்காரு. ராகு உங்களுக்கு 9ஆம் இடத்துலயும், கேது 3ஆம் இடத்துலயும் இருக்குது. இந்த அமைப்பு என்னன்னா, உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. முக்கியமா ஹெல்த் ரீதியா பிரச்சனைகள்லாம் படிப்படியா உங்களுக்கு குறைஞ்சிரும். உடல் நிலை அப்படிங்கிறது ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா, இனிமேல் அந்த பிரச்சனைகள்ல இருந்து மீண்டு வந்துருவீங்க. வராது. ஹெல்த்ல உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மென்ட் கிடைக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, நல்ல தூக்கம் அப்படிங்கிறது வரும். ஏன்னா, உங்களுடைய ராசி அதிபதியே 12ஆம் இடத்துல இருக்காரு. அதனால நெறைய ஓய்வு எடுக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதே நேரத்துல நல்ல தூக்கம், கெட்ட கனவுகள் இதெல்லாம் உங்களுக்கு வராது. அதே மாரி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல உயர்வான நிலைக்கு தான் போக போகுது. ஏன்னா, உங்களுக்கு 26ஆம் தேதி மே 26ஆம் தேதிக்கு மேல குரு 2ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. அங்கேயும் குரு, சுக்கிரன் இணைவு இருக்குது. ஒரு நல்ல அதிர்ஷ்டம். ஏன்னா 5 கூடிய சுக்கிரன் 2ஆம் இடத்துல உச்சபலம் பெற்ற குருவோட சேரும்போது ஒரு நல்ல அமைப்பு இருக்கு. திடீர்னு ஒரு பணப்பிராப்தம், திடீர்னு ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் கூட சேர்ந்திருக்கனால நிரந்தர வருமானம், நெறைய இன்வெஸ்ட்மென்ட் அதே மாரி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பு, யோகம்லாம் உங்களுக்கு இருக்குது. தொழில் மூலியமா நன்மையா அப்படின்னு கேட்டா 10ஆம் இடத்துல சனி இருக்காரு. அதுக்கு குரு பார்வையும் வர்றதுனால தொழில்ல முன்பை விட நல்ல அதிகமான வளர்ச்சி இருக்கும். தொழில்ல நல்ல வருமானம் இருக்கும். லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்றிருக்கனால நல்ல லாபம் வருங்க. தொழில் மூலியமா நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானம் வரும். பொருளாதார உயர்வு உங்களுக்கு கிடைக்கும். நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனையுமே அதை நிறைவேற்றிக்க முடியும். இந்த மாசமே ஒரு மன மகிழ்ச்சியான மாசமா தான் இருக்கும். நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வ அனுபவிக்கிறதுக்கு உண்டான மாசமா தான் இந்த மாசம் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா, செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனாலயும், 2வது செவ்வாய் 2ஆம் இடத்த உங்களுக்கு பார்க்கறதுனாலயும் என்னன்னா, நல்ல வருமானம் வரும். அதே நேரத்துல அவரு 6 குடையவரா இருக்கனால தேவையில்லாத வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாதீங்க. வாக்குவாதங்கள், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ட தவிர்த்துருங்க. மிதுன ராசிக்காரங்களே எப்பவுமே என்னன்னா, நீங்க நல்ல நல்ல பிரெயின் உங்களுக்கு நல்ல ஷார்ப்பான பிரெயின் தான். நல்ல அறிவாளிகளா இருப்பாங்க. தேவையில்லாம பிரயோஜனத்துக்கு இல்லாம வாக்குவாதங்கள்ல ஈடுபடுவாங்க. அதனால சில நட்புகள் முறியலாம். அதனால உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள இழக்கலாம். நீங்க என்ன அப்டின்னா, ஒரு பிசினஸ்ன்னு வந்துட்டா, பார்த்தீங்கன்னா, நம்ம நட்பு வேற, பிசினஸ் வேற அப்படிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்க தயவு செய்து வந்துருங்க. ஏன்னா பிசினஸ் அப்படிங்கிறது காசு பணம்ங்கிறது வேற, உறவுகள் வேற 2யும் பிரிச்சு கையாள பழகிக்கணும். நெறைய பேர் வர வாய்ப்ப ஒரு உறவுகள் அத பேஸ் பண்ணி நீங்க நெறைய மிஸ் பண்ணிருவீங்க. ஸோ அதனால எப்பவுமே காசு பணத்துக்கு பிரதானம் குடுங்க. முக்கியத்துவம் குடுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். வாக்குவாதத்துல ஈடுபடாதீங்க. நீங்க மத்தவங்களுக்காக போய் சப்போர்ட் வாங்குறது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா உங்க ராசிக்கு 6 கூடைய செவ்வாய் தான் 11ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்த பார்க்குறாரு. 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம். அதனால சண்டை சச்சரவுகள், கோவப்படாம பேசுங்க, நிதானமா பேசுங்க. ஏன்னா உங்களுக்கு நெறைய புது புது வாய்ப்புகள் வரப்போது. அந்த வாய்ப்புகள் சாதாரணமா ஒரு லூஸ் டாக்னால அது இழந்துறக்கூடாது. அதுக்காக சொல்றேன். மிதுன ராசியில முக்கியமா மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க நெறைய லூஸ் டாக் விடுவாங்க. அதாவது நான் தப்பாலாம் சொல்லல. உங்களோட நன்மைக்காக தான் சொல்றேன். உங்கள குறை சொல்லி எனக்கு எதுவுமே ஆகப்போறதில்ல. புகழ்ந்து பேசிட்டே போலாம். ஆனா வரக்கூடிய விஷயத்த இந்த இந்த கேப்ல 1 இன்ச் கேப்ல நீங்க லாஸ் பண்ணிருவீங்க. அதுக்காகத்தான் சொல்றேன். முக்கியமா திருவாதிரை நட்சத்திரமும், மிருகசீரிஷ நட்சத்திரமும் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவா இருங்க. ரொம்ப அமைதியா இருங்க. பிரிச்சு பார்க்கறதுக்கு அதாவது நீங்க ரொம்ப நல்ல அறிவாளி. ஏன்னா புதனாலே புத்திசாலி கிரகம் தான். ஆனா ஒரு எமோஷனலா அதுல மிக்ஸ் பண்ணும்போது, உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள தவற விட்டுருவீங்க. அதுக்காகத்தான் சொல்றது. கண் முன்னாடியே நெறைய பேர் அதுக்கு ஒர்த்தான பீப்பிள்ஸ் சில விஷயங்கள லாஸ் பண்ணிருவாங்க. அப்படி இருக்கும்போது அது கஷ்டமா இருக்கும் இல்லையா?
அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் வந்து மெனக்கெட்டு சொல்றேன். மிருகசீர்ஷ நட்சத்திரமும், திருவாதிரை நட்சத்திரமும் கூடுதலா கவனம் தேவை. எதுல கவனம் தேவை? பேசக்கூடிய விஷயங்கள்ல கவனம் தேவை. அதே மாரி எப்பவுமே அறிவார்ந்து யோசிக்கக்கூடிய நபர்கள் நீங்க. ஆனா, ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எமோஷனல்ல மிக்ஸ் பண்ணிருவீங்க. எமோஷனல்ல மிக்ஸ் பண்ணும்போது, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் வந்து யோசிச்சு நிறுத்தி நிதானமா முடிவெடுங்க. உங்களுக்கு நெறைய வாய்ப்புகள் வர காத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதம் வந்து புது புது வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு வருங்க. அதே மாரி முன்னேறதுக்கு உண்டான காலகட்டம் தான் இந்த மாதம். இந்த மாதத்துல வந்து ஒரு பிசினஸ்லயா இருந்தாலும் சரி, ஒரு உத்தியோகத்துல இருந்தாலும் சரி, உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்குலாம் சிறப்பான அம்சம். உங்களுடைய பேர் பேனல்ல இல்லைன்னா கூட, ஒரு 3வது பேரா, 4வது பேரா இருந்தா கூட, இப்போ முன்னாடி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு இதாயிரும். அப்புறம் ஒருத்தங்க வேலை வேண்டான்னு எழுதி குடுப்பாங்க. இன்னொருத்தவங்களுடைய பேர் அலிகேஷன்ல போகும். அப்ப 4வதா பிளேஸ்ல இருந்தா கூட நீங்க வந்து அந்த ப்ரமோஷனுக்கு வந்துருவீங்க. அதாவது வாழ்க்கையில மேஜிக் மிராக்கிள்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் இந்த மாசம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அப்படியே அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, எல்லா விஷயங்களும் தன்னால நடக்கும். அதுக்குண்டான முயற்சிய மட்டும் நீங்க பண்ணிக்கிட்டே இருங்க. தேவையில்லாத ஒரு விஷயங்கள வெளிக்கொண்டு வர வேண்டாம். அதாவது ஆர்கியூமென்ட் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த மாசத்துல நீங்க செய்ய வேண்டியது முக்கியமா அதுதான். அதே நேரத்துல உங்களோட ஹெல்த்லயும் ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். மெயினா வந்து செவ்வாய் 6ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதனால வந்து ஹெல்த் விஷயத்துல ரொம்ப கான்ஷியஸா இருக்கணும். 2ல இருக்கக்கூடிய குருவும் வந்து 6ஆம் இடத்த பார்க்கறனால, உடல்நிலையில ஏதாவது பாதிப்புனா, உடனடியா மருத்துவர கலந்து ஆலோசிக்கணும். வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் இருக்கு. படிப்புக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ, அதே மாரி தொழிலுக்காகவே வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சில பேர்லாம் ஐடி கம்பெனில இந்த மாரி இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து ஃபாரின் போய் வேல பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தாராளமா இந்த மாசம் நீங்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு நீங்க விரும்புன துறையில, விரும்புன இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அலைச்சல்கள் இருக்கு. 10ஆம் இடத்துல சனி இருக்கிறது அலைச்சல்கள குடுக்கும். 4ஆம் இடத்த பாக்குது. பதவி ஸ்தானத்துல ஒரு நல்ல பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அஷ்டமாதிபதியும் போகுறதுனால கூடுதலான கவனம் தேவை உங்களுக்கு. வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்த பாக்குறாரு. 4ஆம் இடத்த பார்த்து 7ஆம் இடத்தையும் பாக்குறாரு. அதனால திடீர்னு வந்து மருத்துவ செலவு இருக்கு. அது வாகனங்கள் பழுதடையறதோ அல்லது வாகனங்கள் கீழ வந்து சில சமயம் ஸ்கிட் ஆயி விழுந்துறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால, கூடுதலான கவனம் தேவை. மனசு வந்து நிதானத்தை இழக்கும்போதோ, படபடன்னு இருந்தாலோ, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, வண்டி வாகனங்கள ஓட்டுறத அவாய்ட் பண்ணிக்கணும். பஸ்ல போறது, கார்ல போறது, புக் பண்ணி போறது, ட்ரெயின் புக் பண்ணி போறது, அந்த மாரி நீங்க பண்ணிக்கங்க. மிதுன ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தாருடைய சப்போர்ட் கிடைக்கும். கணவன் வழி ஆதாயம் உண்டு. ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. புது புது விஷயங்கள செய்யும்போது அது உங்களுக்கு சக்சஸ் ஆகும். நெறைய பேரு செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுவீங்க. நெறைய காசு பணத்த சம்பாரிப்பீங்க. தேவையில்லாத ஆர்க்யூமென்ட்ட உங்களுடைய கணவர்கிட்டயோ அல்லது பேரண்ட்ஸ் கிட்டயோ தவிர்க்கிறது தான் நல்லது. அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். அதனால இந்த மாதம் வந்து கொஞ்சம் அமைதியா இருந்தீங்க அப்படின்னா, நீங்க நெனைக்கக்கூடிய அத்தன விஷயத்தையும் சாதிக்க முடியும். நீங்க விரும்பின எல்லா விஷயமும் உங்களுக்கு கட்டாயம் கிடைச்சிருங்க. உங்களுக்கு 7ஆம் இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, சனி மட்டும் தான் பார்க்குறாரு. திருமணத்தில சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும், திருமணம் தாமதமானாலும், ஆனா திருமணம் கட்டாயம் நடக்கும். காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு முக்கிய தீர்வு இருக்கு. அதேமாரி மனதுக்கு பிடித்த நபர்கள் கிட்ட சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. பிடித்த நபர்கள் அப்டின்னா, அவங்க கிட்ட நம்ம மன்னிப்பு கேட்கறது, அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி போறது, இதெல்லாம் வந்து பண்ணும்போது, உங்களுக்கு பிடித்த நபர்கள் உங்க கூடயே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இல்ல அப்டின்னா, அத விட்டு விலகி போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. அதே மாரி 6ஆம் இடத்த குரு பார்க்கறதுனாலயும், சூரியனும், புதனும் உங்க ராசி அதிபதி 6ஆம் இடத்த பார்க்கறதுனாலயும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. அதே மாரி கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. புதுசா நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்ல ஒரு வாகனம் வாங்குறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க அப்டின்னா, அதுக்கு லோன் கிடைக்கிறது, கடன் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, ஒரு நல்ல மானியத்தோடயே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் அதிகமாக இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் முன்னேற்ற காலம் தான் இந்த மாதம். எத தொட்டாலுமே சக்சஸ் தான். நெறைய வாய்ப்புகள் வரும். காசு பணத்த சம்பாரிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இந்த அரசாங்க துறையில இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அஷ்டமாதிபதி 4ஆம் இடத்த பார்க்கும்போது, அதிர்ஷ்டமும் வரும், ஆபத்தும் வரும். 2ம் சேர்ந்தே தான் வரும். அத நல்லா ஹேண்டில் பண்ண கத்துக்கணும் நீங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கிறது நல்லது. அடிக்கடி வந்து என்னன்னா, யோசிச்சு யோசிச்சு செயல்படணும். யோசிக்காம உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவ வரும்போது நல்லா இருக்கும். அதே மாரி அடுத்தடுத்தே அதே மாரியே இருக்கும் அப்படின்னு நீங்க நெனச்சிராதீங்க. அதனால வந்து ரொம்ப கவனமா செயல்படணும் அரசாங்க அதிகாரிகள். ஏன்னா,
அஷ்டமஸ்தான அதிபதி பதவி ஸ்தானத்த பார்க்கறதுனால ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து தான் நீங்க செயல்படணும். இல்ல அப்டின்னா போயிடுச்சு. அவ்வளோதான். அதனால ஒரு நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பனிஷ்மென்ட் கிடைச்சிரும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு அதாவது நன்மையும், தீமையும் கலந்து தான் வரும். ஏன்னா, பதவி ஸ்தானத்த உங்களுக்கு பார்க்கக்கூடிய கிரகம் எது அப்டின்னா, சனி மட்டும் தான். சனி கிட்ட நேர்மை இருக்கணும். அது அரசியல்ல இப்ப முழுமையா செயல்படுத்த முடியாது. அதனால கவனத்தோட செயல்படுத்துறது தான் நல்லது. உங்களுடைய ஜோசியர கேட்டுட்டு அதுக்கு தக்க பரிகாரங்கள பண்ணிக்கிட்டீங்க அப்டின்னா, நல்லபடியா இருக்கிறதுக்கு முடியும். பொதுவாவே சூரியன் பார்த்தீங்கன்னா, 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டனால, உங்களுடைய ராசியாதிபதி கூட சேர்ந்திருக்கனாலயும், அரசியல் பலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானது. ராஜ கிரகங்களுடைய நிலை ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும். அப்படி நல்லா இல்ல அப்படின்னா, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் நீங்க விரும்பாத மாற்றங்களா கூட இருக்கலாம். ஆனா, பொருளாதார வாழ்க்கை அப்படிங்கிறது நல்ல உயர்வான நிலை தான் இருக்கு. மிதுன ராசிய பொறுத்தவரைக்கும், காசு, பணம் மத்த விஷயங்கள்ல பிரச்சனைகள் கிடையாது. பூர்வீக சொத்துக்கள்லாம் வரும். அதே மாரி உங்களுக்கு என்ன விஷயம் நீங்க நினைக்கிறீங்களோ, அது எல்லாத்தையும் சக்சஸ் பண்ண முடியும். கூடுதலான உழைப்பு போடும்போது நல்லா சக்சஸ் பண்ண முடியும். பொதுவா உயர்வான மாதம் தான் இந்த மாதம். உங்களுக்கு நல்ல வாழ்க்கையில அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.